உங்களை அதிகமா குற்றப்படுத்துறது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ உங்களோட மைண்ட்ல நிறைய பேரோட நேம் ஆர் ஃபேஸஸ் வந்துட்டு போலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உண்மையாவே உங்களை அதிகமா குற்றப்படுத்துற முதல் பர்சன் நீங்களா தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல நீங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாம கஷ்டப்படும் போது, எதுவுமே பண்ண முடியல, நீ ஒரு வேஸ்ட், நான் எதுக்காக இருக்கேனே தெரியல, எனக்கே எல்லாமே நெகட்டிவா நடக்குது, நான் எது செஞ்சாலும் அது நெகட்டிவா தான் ஆகும், இந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்களாவே நிறைய நெகட்டிவா பேசிப்பீங்க. இப்படி பேசுறதுனால சப்கான்சியஸ்லி உங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த நெகட்டிவா திங்க் பண்றீங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். நெகட்டிவா நம்ம திங்க் பண்றோம், அதை மாத்தி பாசிட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம், இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை உங்க ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சனா வெளியே இருந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண யோசிக்கலாம். மூணாவது விஷயம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி டீல் பண்ணலான்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே கேட்டுக்கணும். நெகட்டிவா திங்க் பண்ணாம அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனை நீங்களே திங்க் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.